அம்பலம் குருவை போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. இந்த தொகுப்பில் நாளைக்கு எத்தனாவது மந்திரம்? 6. 5வது மந்திரத்தில் என்ன பார்த்தீங்க? 6வது மந்திரம் முடிச்சாச்சா? 5வது மந்திரத்துக்கு என்ன பார்க்கணும்? எதையாவது சொன்னால் தானே, ஆளுக்கு ஒன்றா சொன்னால் எப்படி சொல்கிறது? 5வது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சா? விண்ணவர்கள் தன்னை வணங்கி வாழ்த்தி அவர்களுக்கு பேரருள் புரியும் கடலாய் அன்பர்களுடைய பாசக்கட்டு நீங்கி ஒழியும்படி அருள் செய்யும் எங்கள் மேலோனாகிய திருப்பெருந்துறை முதல்வன் திரை வீசுகின்ற ஆளை கடந்து போய் அந்த இலங்கையில் இருந்த யாருக்கு வண்டோதரிக்கு அருள் செய்தான். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். போதும். 6 அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. 6 திரிபுரங்கள் வெந்து போகும்படி கோபித்த வில்லாளன். திரிபுரங்கள் வெந்து போகும்படி கோபித்த வில்லாளன். வேட வடிவம் கொண்டவன். அவ்வாறு வடிவம் கொண்டு காவல் நாய்கள் தன்னை சூழ்ந்து வர இறைவன் ஏவும் பணியை செய்கின்ற தேவர்கள் முன்னே செல்ல இறைவன் காட்டுக்குள் சென்றான். காட்டுக்குள் அம்புபட்டு கிடந்த தாய்ப்பன்றிக்கு இரக்கம் காட்டினான். திருவாசகத்தில் ஒரு பதிகத்தில் கூட இவ்வளவு செய்திகளை ஒரே பதிகத்துள்ள மாணிக்கவாசகர் கொண்டு வரவே இல்லை. வண்டோதரிகரை, பன்றிக்கு பால் கொடுத்தது, பன்றி தாய்க்கு அருள் செய்தது எங்கேயுமே கிடையாது. திருவாசகத்திலே கிடையாது. பன்னிக்குட்டிக்கு அருள் செய்தது தான் இருக்குது. தாய் பன்றிக்கு அருள் செய்து. அதனால தான் இவர் இந்த திருவாசகத்தில் பதிசார்ந்த விஷயங்களையெல்லாம் தொகுத்து சொல்கிறதுனால தான் இது தெரிந்தால் நான் உனக்கு யாராகிறேன், நீ எனக்கு தலைவனாகலாம் அப்படி சொல்ல. இது ஒரு முக்கியமான பதிகம். திருவாசகத்தில் சிவபுராணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, போற்றியே பண்ணுறாங்க, எதை பண்ணுறதே இல்லை. இதை திருவார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதை இதில் சொல்கிறார். பன்றிக்குட்டிக்கும் பால் கொடுத்தவர், இதை அறிந்தவர் எம் தலைவர். பன்றிக்கு பால் கொடுத்ததை யார் அறிகிறது? இறைவன் கருணை புரியாதவனுக்கு அது எப்படிங்க புரியும்? பன்னிக்குட்டிக்கு பால் கொடுத்தான்னா குடிக்கலன்னா என்ன அப்படிம்பான். தாயுமானவர்னா அந்த இடத்துல இறைவனுடைய கருணை புரியணுமல்ல. அதே நிலையில் அவனை இருந்த என்ன கடவுளுக்கு தாயாக வர்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னான்னா அதனுடைய பெருமை தெரியாத. பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தான்னா எல்லாம் வல்லவனுக்கு அது என்ன பன்றிக்குட்டியாக பன்றி மட்டுமாவோ ஆயிட்டான், எல்லாமல் இருக்கிற பரம்பொருள் பன்றியாகவும் வந்தான் அப்படிம்பான். அது அறிவாக போகும், எதாகாது. அது அனுபவத்துக்கு எதுவாகாது. அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார். இதை அறிந்தவர் எனக்கு தலைவருங்கிறார். ஏன்பா எல்லோரும் வரவா? ரெடி ஆகிட்டிங்களா? போலாமா எல்லாரும்? கடினா நாயின்னு காவல்னு அர்த்தம். ஏமா எல்லாரையும் உங்களை கூப்பிடுதுங்க. கையில் எல்லாம் இன்னைக்கு அவளுடைய செலவில் சென்னையில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு அவள் செலவில் உணவு கொடுத்தவங்க. மகன் அங்கேருந்தே கொடுத்தான். அங்கேருந்தே கையலுக்கு நன்றி சொன்னாங்க. சென்னையிலேருந்து முதியோர் இல்லத்துக்கு. கடி காவல் ஏவுன்னு அம்பு. கையல் வரட்டுமா? அப்பா வந்தாச்சா? கையல் அப்பா இதில் வந்தாச்சா? வீடியோவில் வர்றதா சொன்னாங்கல்ல. ஏவுன்னா அம்பு, கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். கேவலம் தனிமை.
வில்லி என்பது வில்லை உடைய இறைவனை குறித்தது. வில்லி எம்பெருமான் ஈசன் எந்தை ஆதி காட்டில் இறங்கி அன்று. பாருங்க, ஒரே மந்திரத்துக்குள்ளே வில்லின்னு ஒரு வார்த்தை, எம்பெருமான் ஒரு வார்த்தை, ஈசன் ஒரு வார்த்தை, எந்தைன்னு ஒரு வார்த்தை, ஆதின்னு ஒரு வார்த்தை, காட்டுக்குள்ளே இறங்கி போனால் வார்த்தை. இவ்வளவு செய்தி திருவாசகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால் இது ஒரு வியப்புக்குரிய மந்திரமாக சொல்கிறாங்க. வில்லை உடையவன், அவ்வளோதான். ரெடி ஆயிட்டீங்களா? கையல் கூப்பிட்ற ரெடியா? திரிபுரங்களை எரித்தல். திரிபுரங்களை எரித்தல். பாசநீக்கம். வேடன் வடிவத்தில் வந்தது. வேடன் வடிவத்தில் வில் கையில் ஏந்தி நாயோட காட்டுக்குள்ளே வந்தது. அர்ஜுனனுக்கு அருள்வதற்காக. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுப்பதற்காக. பாசுபதத்தை பெறுகின்ற வீரம் அவனுக்கு இருப்பதை அர்ஜுனனோடு போரிட்டு காட்டி அர்ஜுனன் தவம் செய்கிற இடத்துல பன்றி மேலே இறைவன் அம்பு விடுறாரு, அர்ஜுனனை விடுறான். ரெண்டு பேரில் யார் முதல்ல அம்பு விட்டதுன்னு போட்டி போடுறாங்க. அந்த கதை இருக்குது, அந்த கதை. பிறகு அது போரா மாதிரி ரெண்டு பேரும் சண்டையை போட்டு அர்ஜுனன் அதுக்கு பிறகு தான் வந்திருக்கிறது சிவபெருமான்னு கண்டுபிடிக்க வைக்கிறார் இறைவன். இல்லை, அர்ஜுனனுடைய வீரத்தை உலகுக்கு காட்டி பாசுபதம் கொடுக்கிறார். இந்த அர்ஜுனனுடைய தவம் ஞானத்திற்குரிய தவம் அல்ல. அதாவது தவம் இருக்கிறவன் உறுதியாக சரியை கிரியையிலலாம் நின்று தான் தவத்தில் இருக்க முடியும். ஆனால் உபாயம் சார்ந்த தவம். எந்த தவம் கிடையாது? ஞானத்திற்குரிய தவம் கிடையாது. அறத்தை காப்பதற்காக அர்ஜுனன் அந்த தவத்தை செய்கிறார். ஞானம் கருதி செய்த தவம் கிடையாது. அதனால தான் நிறைய இடங்களில் அர்ஜுனனுக்கு மறுபிறப்பு உண்டுன்னே வரும். இப்போ நீங்கள் கண்ணப்ப நாயனாரையே அர்ஜுனனுடைய மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனாரை. ஆமாம், அதில் காரணம் அதுதான். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், அர்ஜுனன் செய்த தவம் எதற்குரியது கிடையாது. ஞானத்திற்குரிய முத்திக்குரிய தவம் கிடையாது. அந்த 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 குறிப்போடு அதை புரிஞ்சுக்கணும். அந்த கதையை எல்லோரும் தவம் செய்தான்னு சொல்லிவிட்டு சைவத்தில் சொல்லியிருக்கிற சாதன தவத்துக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல், சைவத்தில் இருக்கிற சாதன தவம் இறைவனை அடைதல் மட்டுமே குறிக்கோள். அர்ஜுனன் செய்த தவம் நாட்டை அடைதல், அறத்தை காத்தல், தீமையை அழித்தல் அப்படின்னு அது வேற தர்மங்களில் போய் சேர்ந்துரு. அதுவும் இறைவன் தன்னுடைய கடமையாக இருக்கிறதுனால அதற்கு தேவையான உதவியை இறைவன் கொடுக்கிறார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் இந்த மாதிரி அர்ஜுனன் அதை விரும்பினா அதை கொடுக்கிறார். அதில் ஒரு குறிப்பு இருக்குது, இறைவன் ஏவுகின்ற பணியை செய்பவர்கள் தேவர்கள்னு ஒரு குறிப்பு இருக்குது. சிவபெருமானுக்கு முன்னால் போகிறாங்க, இறைவன் ஏவுகின்ற பணியை செய்கின்றவர்கள். இறைவன் ஏவுகின்ற பணியை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தானே. தேவர்களை நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். இறைவன் வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்கல்ல, அதே பெரிய விஷயந்தானே. அவர்கள் முன்னால் செல்கிறார்கள். இந்த பன்றி கதை இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று தாய்ப்பன்றிக்கு அருள் செய்ததும் இருக்குது, குட்டிகளுக்கு அருள் செய்ததும் இருக்குது.
இந்த குட்டிகளுக்கு அருள் செய்தது, தாய்ப்பன்றிக்கு அருள் செய்ததெல்லாம் ஒரு சாபம் சார்ந்த கதையாக வரும். திருவிளையாடல் புராணத்தில் போனால் ஒரு சாபத்தினால தான் இந்த சாபம் பெற்றவர்கள் எதா பிறந்திருப்பாங்க, பன்றிக்குட்டியாக பிறந்த கதை திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அங்கே பன்றிக்குட்டிக்கு இறைவன் அருள் செய்தது இறைவனுடைய பெருங்கருணை. கரிக்குருவிக்கு அருள் செய்தான், நாரைக்கு அருள் செய்தான், பன்றிக்கு அருள் செய்தான், முள்ளிச்செடிக்கு அருள் செய்தான் என்று ஞானசம்பந்தர் புராணத்தில் சொல்கிற மாதிரி தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் அப்படின்னு வருது ஞானசம்பந்தர் புராணத்தில். நிற்கும் உயிர்கள், நகர்கின்ற உயிர்கள் எல்லாத்திலையுமே சிவத்தை பெருக்கிறார் இறைவன். எல்லா சமயங்களும் மனிதர்களுடைய மோட்சத்தை பற்றி தான் பேசுது. சைவம் ஒன்று தான் எல்லா உயிர்களும் இறைத்தன்மை பெறுவதை பற்றி பேசுது. பிற மதங்களில் மரம் செடி கொடிகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது. அது ஒரு பிறப்பு வகை என்று கூட என்ன செய்யறதில்ல, எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் சைவத்தில் யாரை கூப்பிடுறான், யாரை கூப்பிடு. அதனால் அந்த பன்றிக்குட்டிக்கு அருளியது, தாய் பன்றிக்கு அருளியது எல்லாத்தையுமே பெருங்கருணையாக எடுக்கணும். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே அப்படின்னு வேறு இடத்துல வருது. இதில் தான் வருதா? இதில் தான் வருது. கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. ஒரு உயிருக்கு உதவுறதுக்கு விரும்புறது பெருசு இல்லை, அந்த உயிராகவே மாறுறது பெரிய விஷயம். ஒரு பன்றிக்குட்டிக்கு தேவையான பாலை இன்னொரு பன்றியை வச்சு கூட கொடுக்கலாம். இன்னொரு பன்றி அனுப்பி கூட அதனுடைய தாய் பன்றி மாதிரி அனுப்பி கொடுக்கலாம். இறைவனே பன்றி ஆகணுன்ட்டு கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், எவனையோ ஒருத்தனை வச்சு நமக்கு உணவு பரிமாறுறதுக்கும் வீட்டுக்காரனை பரிமாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இது. இறைவனே தாய் பன்றி ஆகணும்னு என்ன இருக்குது? அவர் நினச்சா ஒரு பன்றியை படைச்சி அது கருணைக்கு அடையாளம் ஆகாது. அது கருணைக்கு அடையாளம் ஆகாது. அது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த உயிருக்கும் இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய சிவன் அருள் கிடைக்கணுங்கிறது தான் அதில் இருக்கிற தன்மை. இறைவனே அப்படி கொடுத்தது, அந்த உயிரும் என்ன தன்மையை பெறணும், சிவனுடைய அருளை பெறணும். அருளை பெறும்போது ஏதோ ஒரு பிறவியில் அது சிவபுண்ணியமாகி அதை விட மேலான பிறவிக்கு போய் நல்ல நிலையை அடையும். இப்போ இந்த ஒரு பன்றிக்குட்டியை காட்டி இந்த பன்றிக்குட்டி தான் சிவபெருமான்ட்ட பால் குடித்தது பன்றிக்குட்டி அப்படின்னா யாருக்கு, நமக்கு அதிக ரேங்க் போடுவாங்களா, பன்றிக்குட்டிக்கு நிறையா போடுவாங்களா? பிறகு அதில் என்ன யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த பன்றிக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றாங்கங்க, இதுக்கு தான் சிவபெருமான் பன்றியாக பால் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நம்மளையும் விற்கிறாங்க, அந்த பன்றியை விற்கிறாங்கன்னா யார் அதிக விலைக்கு வாங்குவாங்க? பன்றிக்குட்டி தான் அதிக விலைக்கு வாங்குவோம். சமீபத்தில் ஒரு பழைய ஓவியம் 2000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. 2000 கோடி ஒரே ஒரு ஃபோட்டோ தான். அந்த பொருள் ரொம்ப பழமையான காலத்தில் உள்ள மன்னர் காலத்து ஃபோட்டோ. அதே மாதிரி அந்த பொருளுக்கு சிறப்பு கிடைக்கும்போது என்ன செய்வீங்க? புரியுதா? நான் பன்றி தான். அந்த சிறப்பை இப்போ இறைவன் கொடுத்தான். இந்த பன்றிக்குட்டிக்கு இன்னொரு பன்றியை வச்சு கொடுத்தானா அந்த விலை வராது. பன்றிக்கு யாரே கொடுத்தா அப்போ அதுக்கு விலை கூடுது. அந்த உயிரினுடைய அந்த நிலையை என்ன செய்கிறார் இறைவன்? உயர்த்துறார். அதனால தான் அது பெருங்கருணைன்னு சொல்கிறோம். கரிக்குருவி கண்ட அருளினை போற்றி, நாரைக்கு அருள் செய்தது, நண்டுக்கு அருள் செய்தது, முள்ளிச்செடிக்கு அருள் செய்தது, குரங்குக்கு அருள் செய்தது, இதெல்லாம் அதனுடைய அடிப்படை மந்திரம். வேவத்திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ. கண்ணப்ப நாயனார் போகும்போது அவர் கூட என்ன போனதா சொல்லியிருக்கு? நாய்கள், கடி நாய்கள் போனது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இருக்குது. ஏவச் செயல் செய்யும் தேவர் முன்னே, இறைவன் சொல்கிற வேலையை செய்கிறது தான் தேவர்களுக்கு வேலை. ஏவற் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கி, அம்புபட்டு கீழே கிடக்கிற பன்றிக்கு இறங்குறாரு. ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று எத்தனை வார்த்தை. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே. அதாவது பன்றி, நாய்க்குட்டி மாதிரி பன்றிக்குட்டி பால் குடிக்காது. நாய் நின்று கொண்டிருந்தால் நாய்க்குட்டி பால் குடிக்கும். பன்றிக்குட்டி தாய் படுத்தால் தான் பால் குடிக்கும். அப்போ இறைவன் பன்றியானது முக்கியம் இல்லை, பன்றியாக படுக்கும். அதான் கிடப்பு அறிவார்னார். இன்னொரு இடத்துல தண்டவாணி தேசிகர் உரையில் வரும். கிடப்புன்னு ஏன் சொன்னார்னா,
பன்றி படுத்தால் தான் குட்டி பால் குடிக்கும். நாய்க்குட்டி வந்து தாய் நின்றுச்சுதுன்னா இங்கேருந்தே குடிக்கும், மரத்தில் பழம் பறிக்கிற மாதிரி குதிச்சு குதிச்சு குடிக்கும். ஆனால் பன்றிக்குட்டி அப்படி குடிக்காது. அதையெல்லாம் இதில் பதிவு செய்தார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா வகுப்பு நிறைவு. 7வது மந்திரம் பொருள் மட்டும் எழுதுங்க. வண்டின் ரீங்கார ஒரினை உடைய தாமரையில் எழுந்தருளிய கலைமகள் திருமகள் இவர்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி மலர்தூவி வழிபடும்படி, இவர்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி மலர்தூவி வழிபடும்படி இறைவன் சோதி வடிவானவர். கயலே எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? எல்லாரும் கொடுத்துட்டியா? சோதி வடிவானவர். கலைமகள் திருமகள் செய்தி திருவாசகத்தில் எந்த பதிகத்திலும் கிடையாது, வேறு எந்த பதிகத்திலும் கிடையாதுங்க. மலைமகள் பூஜை செய்தது, கலைமகள் பூஜை செய்ததில் வேறு எந்த பதிகத்திலும் கிடையாது. இதில் தான் இருக்குது. அதாவது மாணிக்க வாசகர் வந்து ஒளிவியல் மாதிரி விடுபட்டதையெல்லாம் பதியை பற்றி எல்லாத்தையும் தொகுத்துட்டார். இந்த பதிகத்தை வந்து எல்லா பதிகம் போல் பாடிட்டு இருக்காங்க, எல்லா பதிகம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல பேசுறதுலன்னு வச்சுக்கலாம். இவன் திருவாசகம் எழுதின காலத்தில் வந்து ஒரு தலைப்பில் தானே பேசிகிட்டு இருக்கானுங்க. திருவாசகமே இன்னும் தேன் அதானே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதே தான் தலைப்பாக கொடுத்தாங்க. நான் தான் முடியாது, அப்படி பேச முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலையார் பதிகம் ஒன்று பேசணும் இல்லை, எவ்வளவு செய்தி அதில் பேசணும். என்ன தலைப்பு அது? பாடுதுங்கான் அம்மான். எவ்வளவு செய்தி சொன்னோம் அதில் விடுபடாமல் சொன்னோம். அதேமாதிரி இந்த பதிகம் ஒரு தடவை பேசுனா நிறைய செய்தி சொல்லலாம். இந்த இதில் வந்து இந்த கலைமகளும் திருமகளும் வாழ்த்தி வணங்கிய செய்தி திருவாசகத்தில் வேறு எந்த மந்திரத்திலையும் கிடையாது. எங்கேயுமே இல்லாத செய்திகளெல்லாம் எங்கே இருக்குது? இந்த பதிகத்துக்குள்ளே இருக்குது. வண்டோதரி செய்தி, அதுமாதிரி தாய் பன்றிக்கு பால் கொடுத்தது, அந்த குட்டி பன்றிக்கு பால் கொடுத்தது, அதெல்லாம் சாபத்தில் வந்தவங்க, அவங்கள சாபத்திலேருந்து மீட்கிறார். அந்த வழிபடும்படி ஒளி மிகுந்த சோதி வடிவா இறைவன் இருக்கிறான். மலர் மிகுந்த சோலை உடைய திருப்பெருந்துறையில் புண்ணிய மூர்த்தியாக இருக்கிறான். உரையில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். மண்ணுலகிற்கு குருவாக வந்தான். அதான் மண்ணிடை வந்து தோன்றி, வந்து தோன்றினாலே குரு தான். வந்து தோன்றி பேதம் கெடுத்த, பேதம்னா வேற்றுமை, வேற்றுமையை நீக்கி அருள் செய்த பெருமையை அறிய வல்லவர்கள் எமது தலைவர் ஆவார். குறிப்புரை நாதம் வண்டுகள் ஒலி கமலப்போதிலில் நன்னிய நன்னுதலாருங்கிற வார்த்தையை வச்சு தான் திருமகளையும் கலைமகளையும் எடுக்கணும். பேதம் என்பது பாசத்தோடு இருத்தல். பாசம் இறைவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கிறதுனால பேதம். பாச நீக்கம் செய்து சிவப்பேறு தருகிறான்னு அர்த்தம். அதான் பேதம் கெடுத்துன்னு அர்த்தம். நாதமுடையதோ நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் ஓதி பணிந்தலர் தூவி ஏத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மன்னும் போதலர் சோலை பெருந்துரைய புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி, வந்து தோன்றிங்கிறது தான் குரு. பேதங்கெடுத்தருள் செய்பெருமை அறியவல்லார் எம்பிரான் ஆவாரே. பேதங்கெடுத்து அருள் செய்பெருமை. இந்த அருள் வந்து 6வது மந்திரத்தில் இல்லைனாலும் நம்ம சேர்த்துக்கிடணும். அதில் அருளுங்கிறது இல்லைனாலும் 5வது மந்திரத்தில் அருளுங்கிற வார்த்தை இருக்குது. ஆமாம், ஆனால் 6வது வார்த்தையில் இல்லை, நம்ம சேர்த்து கொள்ளணும். அதனால தான் அது பெருங்கருணை பெருங்கருணைன்னு சொன்னோம். மீதி பகுதியை நம்ம பிறகு பதிஞ்சுக்கலாம்.
சிவா திருச்சிற்றம்பலம். திருவாசகம் போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். திருவருளையும் குருவரையும் நாடி நிற்போம். தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி.